கடந்த காலத்தில் குறிப்பாக ஐக்கிய மக்கள் சக்தியின் சஜித் பிரேமதாச பஸ்கள் விநியோகம், பாடசாலைக்கு தகவல் தொழில்நுட்ப உபகரணங்கள் விநியோகம் போன்ற பாரிய சமூக நலத்திட்டங்களை மேற்கொண்டிருந்தார். ஆனால் தற்போது ஒரு பிரச்சனை எழுந்துள்ளது. கடந்த காலத்தில் ஐக்கிய மக்கள் சக்தி பாதாள உலக தலைவர்களிடமிருந்து பணம் பெற்றதாக கடுமையான குற்றச்சாட்டு சுமத்தப்படுகின்றது. அந்த திட்டங்களில் எவ்வித பிரச்சனையும் இல்லை, அவை நல்ல விடயங்கள். ஆனால் இதற்காக கிடைத்த பணம் குறித்து எங்கேனும் தணிக்கை செயற்படுகின்றதா? ஏனெனில் ஹரக்கட்டாவிடமிருந்து கிடைத்த பணத்திலிருந்து 1 கோடியை வழங்கியதாக ஆளும் தரப்பு குற்றம் சாட்டியிருந்தது. ஆளும் தரப்பின் அந்த பிரதி அமைச்சர், ஊடகத்துறை பிரதி அமைச்சர் பாராளுமன்றத்தில் இதனை கூறினார். அவர் பாராளுமன்ற சிறப்புரிமைகளுக்கு பின்னால் மறைந்து கொண்டே இதனை கூறினார். ஐயோ, அந்த அறக்கட்டாவிடம் பணம் வாங்கி ஐக்கிய மக்கள் சக்தியை நடத்த வேண்டிய தேவை அந்த கட்சிக்கு இருக்கின்றதா? தணிக்கை செயற்படுகின்றதா? தணிக்கை செய்யப்பட வேண்டிய தேவை இருந்தால் அந்த தணிக்கையின் போது அந்த பஸ்களை வழங்குவதற்கும் ஸ்மார்ட் வகுப்பறைகளை உருவாக்குவதற்கும் சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு உதவிய பரோபகாரிகள் யார்? அந்த பணத்தை அவர் எவ்வாறு திரட்டினார் என்பதற்கான விவரங்களை அவர் வழங்குவார். உங்களால் பொறுப்பு கூற முடியுமா பாதாள உலகத்திடமிருந்து பணம் பெறவில்லை என்று? என்னால் பொறுப்புடன் கூற முடியும். ஐயோ, சஜித் பிரேமதாசவும் ஐக்கிய மக்கள் சக்தியும் அப்படிப்பட்ட சில்லறை வேலைகளை செய்யும் அரசியல் கட்சி தலைவர்கள் அல்ல. உண்மையாகவே உங்களை போன்ற ஒரு ஊடகவியலாளர் இவ்வாறான ஒரு கேள்வியை கேட்டது தொடர்பில் நான் வருத்தம் அடைகின்றேன். கேள்வி கேட்பதற்கு எனக்கு நியாயமான காரணம் இருக்கின்றதல்லவா? இல்லை, அவ்வாறான எந்த நியாயமான காரணமும் இல்லை. இது சேறுபூசும் நடவடிக்கை என்பது நன்றாகவே தெரிகிறது. ஐக்கிய மக்கள் சக்தியை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஒரு அமைப்பாளர் பாதாள உலக தலைவர்களிடமிருந்து பணம் பெற்றமை, கப்பம் கோரியமை, லஞ்சம் பெற்றமை தொடர்பாக கைது செய்யப்பட்டுள்ளாரே. அத்தகைய சம்பவம் அவர் ஐக்கிய மக்கள் சக்தியோடு இணைவதற்கு முன்னர் இடம்பெற்றுள்ளது. கட்சிக்கு உறுப்பினர் அங்கத்துவம் வழங்கும் போது, அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபடுத்தும் போது அவர்களின் பின்னணி குறித்து விசாரணை செய்வதில்லையா? அவர் இதற்கு முன்னர் சிறை சென்ற ஒரு நபர். இல்லை, அது இப்படி. நாம் பொதுவாக ஒரு தேர்தலில் போட்டியிடும் போது வேட்புமனுக்களை வழங்கும் போதும் எமது வேட்பாளர்களை தெரிவு செய்யும் குழு ஒன்று இருக்கிறது. அதில் ஒவ்வொரு வேட்பாளர் குறித்தும் சில விசாரணைகள் நடத்தப்படும். குறிப்பாக அவர்கள் மீது நீதிமன்றங்களில் வழக்குகள் இருக்கின்றன. அவர்கள் நீதிமன்றத்தில் குற்றவாளிகளாக காணப்பட்டுள்ளார்களா என்று பார்ப்போம். குற்றச்சாட்டுக்கள். நீங்கள் குறிப்பிடும் அந்த கொரோனா அமைப்பாளர் அப்படி கடுமையான குற்றச்சாட்டுகள் எதுவும் வரவில்லையே. அவர் நீதிமன்றத்தினால் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டுள்ளார். இல்லை, இலங்கையில் எங்கும் அவர் நீதிமன்றத்தில் குற்றவாளி என்று. இலங்கையில் அல்ல. அது தொடர்பில் எனக்கு தெரிந்திருக்கவில்லை. நீங்கள் தற்போது எமது இந்த சம்பவத்தை பிடித்துக்கொண்டு அதனை முழுமையாக ஐக்கிய மக்கள் சக்தியின் ஒட்டுமொத்த சம்பவமாக பெரிதுபடுத்தி காண்பிக்க முயற்சிக்கின்றீர்கள். அவ்வாறாயின் கலாநிதி பட்டம் இருப்பதாக கூறி வாக்கு கேட்டுவிட்டு தற்போது அந்த பட்டத்தில் ஒரு பகுதி கூட இல்லை. அவரை சரியாக பார்த்தால் கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்தும் நீக்கி இருக்க வேண்டும். அதனை நீங்கள் கேட்பதில்லையே. என்னிடமா கேட்கின்றீர்கள்? ஆம், நீங்கள் நலிந்த ஜான்சஸ் அவர்களிடம் அடுத்த ஊடகவியலாளர் சந்திப்பில் இதனை கேட்க வேண்டும். நான் சொல்லும் இந்த விவரங்களை அவரிடம் கேளுங்கள். நீங்கள் சொல்வதை நான் கேட்க மாட்டேன். இல்லை, நான் சொல்வது என்னவென்றால், தற்போது நீங்கள் எங்களிடம் கேட்பது போன்று. நீங்கள் இவ்வளவு முதிர்ந்த ஒரு அரசியல்வாதியாக இருந்து கொண்டு இது போன்ற முட்டாள்தனமான கதைகளை பேச வேண்டாம். முட்டாள்தனமான கதைகள் அல்ல. தற்போது நான் சில பெயர்களை கூறினேன். அந்த பெயர்கள் தொடர்பில் இந்த அரசாங்கம் எடுத்த நடவடிக்கைகள் தொடர்பில் கேள்விகள் எழுப்புங்கள் என்று தானே கூறினேன். நாங்கள் கேட்க வேண்டிய கேள்விகளை உரிய இடங்களில் கேட்போம். ஐக்கிய மக்கள் சக்தியின் ஊடகவியலாளர் சந்திப்புக்கு வந்து அரசாங்கத்திடம் கேட்க வேண்டிய கேள்விகளை கேட்க முடியாது.